ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகலை விலாக். 5000 வருடங்களுக்கு முன்பு விஷ்ணு பகவானே மானிட ரூபத்தில், அதாவது கிருஷ்ணரா பூமியில் அவதரிச்சார் அப்படிங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணர் இறந்து வைகுண்டம் போனாலும் அவரோட இதயம் இன்னமும் பூமியில துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மகாபாரத போர் கிருஷ்ணனால தான் உருவாக்கப்பட்டதாகவும் அங்கு அழிந்த உயிர்கள் அனைத்துமே கிருஷ்ணனால தான் நிகழ்த்தப்பட்டதாகவும் தன்னோட மகன் 100 பேருமே கிருஷ்ணனோட சதினால தான் உயிரிழந்தாங்க அப்படின்னும் கடு கோவத்தில் இருந்த காந்தாரி கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. தன்னோட கண்ணு முன்னாடியே தன் மகன்கள் 100 பேரும் அழிந்ததை தாங்க முடியாத காந்தாரி கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. நீ அன்பும் பாசமும் காமிச்சு உன்னோட யாதவ மக்கள் அனைவரையுமே ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய நகரமா உருவாக்கி வச்சிருக்க. நீ கட்டி காத்து கொண்டு இருக்கிற அந்த நகரம் உன் கண்ணு முன்னாடியே ஆழி பேரலைகளால அடித்து செல்லப்படும். உன் நகரம் முழுக்கவே கடலுக்குள்ள கொண்டு செல்லப்படும். உன்னோட யாதவ மக்கள் யாருமே உயிரோட திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்திருக்காங்க. காந்தாரி கொடுத்த சாபம் படியே யாதவ குலமே கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. இருந்த துவாரகை அப்படியே கடலுக்குள்ள போய் நிசப்தமாயிடுச்சு. இதை தாங்க முடியாத கிருஷ்ணர் ரொம்ப மனவேதனை அடைஞ்சு நாட்டை விட்டு வெளியேறாரு. அப்போ ஒரு காட்டுக்குள்ள போய் தவம் பண்றாரு. தவம் பண்ணிக்கிட்டு இருக்க கிருஷ்ணரை ஒரு வேடன் விலங்குன்னு நினைச்சு அம்பால ஏறான். அப்ப அந்த அம்பு கிருஷ்ணரோட காலில் பட்டு கிருஷ்ணர் உயிரிழக்கிறாரு. ஆனா கிருஷ்ணரோட இதயம் மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வேடன் எடுத்து பார்த்துட்டு என்ன செய்யறன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த இதயத்தை ஒரு பொட்டிக்குள்ள விட்டு பெரிய ஆற்றுல விட்டுவிடு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே வேடனும் இதயத்தை பொட்டிக்குள்ள வச்சு ஓடும் நதியில விட்டுறான். அந்த நதியில அந்த இதயம் போயிட்டு இருக்கு. அப்போ ஒடிசா மாநிலத்துல உள்ள பூரி ஆற்றுல அந்த இதயம் போயிட்டு இருக்கப்ப அந்த நாட்டை ஆண்ட இந்திரதுய்மன் அப்படிங்கிற அரசரோட கனவுல கிருஷ்ணர் போய் சொல்றாரு, என்னோட இதயம் இந்த ஆத்துல மிதந்துகிட்டு இருக்கு. அந்த இதயத்தை ஒரு சிலையில வச்சு அதுக்கு ஒரு கோயில் கட்டி அதுக்கு ஜெகநாதர் அப்படின்னு பெயரிட்டு வணங்கிவாங்க அப்படின்னு சொல்லி கனவுல போய் சொல்றாரு. அரசரும் கிருஷ்ணர் சொன்னபடியே அந்த இதயத்தை எடுத்துக்கொண்டு போய் சிலை செய்ய முற்படுறாரு. ஆனா எந்த சிற்பியாலுமே அந்த சிலையை செய்து முடிக்க முடியல. அப்போ அரசர்கிட்ட ஒரு வயதான சிற்பி, நான் இந்த சிலையை 21 நாள்ல செய்து முடிக்கிறேன், ஆனா அந்த 21 நாளும் நான் என்ன செய்யறேன் என்ன பண்றேன் அப்படிங்கிறத யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட என்ன செய்யறாரு, சிலையை செய்ய முற்படுறாரு. ஆனா அரசர் உளி சத்தம் கேட்கல அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள திறந்து பார்க்கறாரு. அங்க நாராயணனே தன்னோட சிலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அரசர் கவனிக்கிறாரு. நாராயணன் அந்த அரசர் மேல கோவப்பட்டு, நான் திறக்க வேணான்னு சொல்லியும் நீ ஏன் கதவை திறந்த, இந்த சிலை இப்படிதான் இதோட அறகுறையா நின்றுடும், இதை வச்சு நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் மறைஞ்சிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே இன்னமும் சிலைகள் பாதி வேலைப்பாடோட தான் பக்தர்களால் வணங்கப்பட்டு இருக்கு. நல்ல வெம்பு அப்படிங்கிற ஒரு மரத்தால் இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே கிருஷ்ணரோட இதயம் இன்னும் துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு முறைனாலும் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு நீங்கள் சென்றுட்டு வாங்க. அங்கே கிருஷ்ணரோட இதயம் துடிக்கிறதையும் நீங்கள் உணர்வீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.